ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நான் 1/2 கிலோ மக்ரோனி எடுத்திருக்கேன். தண்ணி கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த மக்ரோனி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆயில் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இதை நம்ம வடித்து வச்சுக்கலாம். இப்போது இதை தாளிக்கிறது பார்க்கலாம். இன்னும் நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு பட்ரு தான் ஊற்றுவாங்க. ஹோம்மேட்னால வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறேன். பூண்டு பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. கேரட் போட்டுக்கோங்க. குடமிளகா, ஸ்வீட் கார்ன் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்த சட்டி வச்சு கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிடும் இதில். இதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால் இதில் ஊற்றிக்கங்க. இது நல்லா அந்த விஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அந்த கட்டிங்கெல்லாம் கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். இந்த பாருங்க, கரண்டியில் இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூளில் நான் உப்பு போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பாஸ்தாவையும் அதிலே போட்டுக்கலாம். நல்லா க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. இது போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதே அளவுகளோடு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. பாருங்கள்.
பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.